ஒரு பேட்டர்னோட தொகுப்பாக இருக்கிற மனுஷனை நம்ம பார்க்குறோன்றது இப்போ தான் நமக்கு இந்த மாதிரி ஏற்படுது. ஆனால் இப்போ நம்ம ஒரு ப்ரொசீஜர் மூலயமா பர்செப்ஷன் மூலயமா மாற்றம் ஏற்படுத்திட்டு பேட்டர்னில் மாற்றம் ஏற்படுத்திட்டு நிகழ்காலத்தில் அங்கே என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்றதன் மூலயமா ஒரு அப்சர்வராக இருந்து வாழ்ந்து உயிர் பெற்ற ஒரு மனிதனை பார்க்குறோம். அந்த அப்சர்வர் ஒரு பேட்டர்னில் இயங்க மாட்டார், அந்த ப்ரொசீஜரில் இயங்குவார். அந்த ப்ரொசீஜர் அந்த நிகழ்காலத்தில் இருத்தலினோட தொடர்பு இருக்கிறது, பழைய ஞாபகத்தோட தொடர்பு இருக்கிறது இல்லைன்றது புரியுறப்போ ஒரு அப்சர்வர் மூலமாக நம்ம உயிரோட்டம் இருக்க ஒரு ஆளாக மாறுறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். பேட்டர்னில் சிறைப்பட்ட ஒரு மனிதனாக நம்ம இருக்கிறதில்ல, பழக்கத்தில் சிறைப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறதில்ல. அந்த இருத்தலில் ஸ்பேஸ் அண்ட் டைமில் அந்த இடத்துல இருத்தல் மூலயமா நம்ம நகருதலன்ற இடத்துக்கு வரோம். நகருதலன்றது மூலயமா ஃப்ளோவில் வரோம். அந்த ஃப்ளோன்றது மூலயமா நம்ம அடையாளம் நகர்தல் ஆகுது. இங்கே இருக்கிற ஒருத்தர்ன்ற ஸ்பேஸ் அண்ட் டைமால் பவுண்டாக இருக்க ஒருத்தரை நம்ம குறிக்கப்படுறதுலேருந்து தப்பிக்கிறோன்றோம். மேட்ரிக்ஸ்லேருந்து விடுபடுறோம். இது இப்படி தான் இங்கே தான் இதனால் சூழப்பட்டிருக்குன்ற இடத்துல நிலையாக இருக்கிற ஒரு ஆறு, இந்த ஊரில் இருக்கிற ஆறுனாலும் அந்த ஊரில் இருக்கிற ஆறு அதே ஆறு கிடையாது. அங்கே இருக்கிறது கடலை நோக்க போயிடுச்சு. இந்த இடத்துக்கு இன்னொன்று வருதுன்னு நமக்கு புரியுது. அது மாதிரி நம்ம மனிதனை அவங்க சொல்கிற ஒரு ஆள் யாரோ நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இங்கே இருக்கிற ஆளை பார்க்குறாங்க. நம்ம அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம், அது ஃபார்வேர்டாக மூவ் ஆகிறோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம வளருகிறோம், எக்ஸ்பேண்ட் ஆகிறோம், எவால்வ் ஆகிறோன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். இதுதான் கோ வித் த ஃப்ளோன்ற மாதிரி எனக்கு புரியுது. அதாவது எது நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம போகிறதுன்ற மாதிரி இல்லாமல் நம்ம கோ வித் த ஃப்ளோன்றது நம்ம கட்டுப்பட்ட இப்படி தான்ன்ற ஒரு சிறையில் இருக்கிற மனிதனாக இல்லாமல் நம்ம அந்த இருத்தலின் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிறது, இருத்தலில் இருக்கிறது தான் கோ வித் த ஃப்ளோன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன். நன்றி.